ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் நம்ம ஹீரோயின் கடுப்பாகி பிரேஸ்லெட்டை ஆன் பண்ணா இல்லையா, அப்புறம் என்ன நடக்கும்? ஸோ இப்போ அழகா மாறி மாசா வரா. ஹீரோலேருந்து எல்லாரும் பேன்னு பார்க்க, என்னதான் இருந்தாலும் அது நம்ம ஹீரோயின் தானே. அவளுக்கு தான் ஹீல்ஸ் போட்டு நடக்க வராதாச்சே, ஸோ ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர அவனை தாண்டி வந்து கூக்கிட்ட ஹலோ என்னோட பேர் ஷூமியான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. இப்போ அவங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்கு. எங்களோடது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகிற மாதிரி தான் தயாரிச்சிருக்கோம். ஏன்னா நிறையவே கலர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது நாங்களே மேக் பண்ணதால ரொம்பவே குவாலிட்டியாக தான் தயாரிச்சிருக்கோம். ஒரு சாதாரண பொண்ணுக்கு அழகையும் கான்ஃபிடென்ட்டையும் கண்டிப்பாக எங்களோட ப்ராடக்ட் கொடுக்கும். அதுதான் எங்களோட எய்ம்னு கூட சொல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்த ஐ ஷேடோ அழகாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் மாற்றிடுமா? இதுதான் நீங்கள் விமனை புரிஞ்சுக்கிட்டது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட துணிச்சலாலையும் தைரியத்தினாலையும் கைண்ட்னஸ்னாலையும் தனித்துவமாக பிரைட் ஆகிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க அழகா இருந்தால் மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டு யார் சொன்னா? இதே மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் நல்லாவே இல்லைன்னு தான் அர்த்தம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஓவரா பேசுகிறா. வேற மாடலை பார்க்கலான்னு கூ சொல்ல, இல்லை இவ தான் பர்ஃபெக்டான மாடல்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அவ ஃப்ரெண்டோடு சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை திட்டிக்கிட்டே தான் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ரெண்டு பேருமே அட்டன் பண்ணவே இல்லையே. இந்த பக்கம் ஹீரோவும் அவள் என்னதான் கோவத்தில் சொல்லிட்டு போயிருந்தாலுமே அது எல்லாமே உண்மைதானே. நம்ம அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் போயிட்டோம். நம்ம போஸ்டரை ரீடிசைன் பண்ணி கண்டிப்பாக ஷூமியாட்ட கேட்டே ஆகணும்னு சொல்ல, நீ என்ன இன்னும் அவ்வளோ பிடிச்சிட்டு இருக்க? ஷூட்டிங் டிலே ஆகுறதால தான் ப்ராடக்ட் இன்னும் லான்ச் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கோம். இதனால கம்பெனி இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகும். யார் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுன்னு கேட்க, நான் ஏற்றுக்கிறேன், என்னோட பங்கு போனஸ் இதையெல்லாம் நீங்களே கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்ல கூக்கு கடுப்பாயிடுச்சு. சரி விடு இவ்வளோ சொல்கிறான், தங்ஷி ட்ரை பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லி லீ சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஒரு நாள் தான் உனக்கு டைம் தருவேன், டிலே பண்ண தோ இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்கு, இதில் சைன் பண்ணிட்டு மாடலுக்கு ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்ட்டான். இப்போது அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்கான். மியான்னு பேர் சொல்லிட்டு கிட்ட வர இவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. உனக்கு மியாவை தெரியுமான்னு கேட்க, எதுக்காக என்கிட்ட கேட்குறேன்னு கேட்குறா. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிரேஸ்லெட்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்ல, இது நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கிறது தாங்கிறா. இது மியாவோட பேக். உனக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா நாங்கள் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்னு கேட்க, நான் தான் உன் கம்பெனிக்கு வர சொன்னங்கிறா. அப்போது தயவு செஞ்சு அவளுக்கு கால் பண்ணி நான் கொஞ்சம் அவளை பர்சனலாக மீட் பண்ணும், இதை மட்டும் சொல்லுங்க. ஸோ இவன் நேராக அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, மியா இது மாதிரி தங்ஷி வந்திருக்காரு, உன்னை மீட் பண்ணி பேசணுமாமா, எப்போ நீ ஃப்ரீயாக இருக்குன்னு கேட்க, அப்போ இன்னைக்கு நைட் அவனை ஒரு ஒலி பண்ணிடலாண்டிங்கிறா. அப்போ ஓகே இன்னைக்கு நைட் மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட திரும்பி அவளே உனக்கு அட்ரஸை சென்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் கிளம்பிட்டான். இப்போ வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இந்த முகத்துக்காக தானாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவளோட ஃப்ரெண்டை இவ ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா, மியாவாகவும் இருக்கா செங்காவும் இருக்கான்னு சொல்லி, இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ, இதில் செப்பரேட்டாக சிம் போட்டு வச்சிருக்கேன்னு கொடுக்குறா. ஏன்னா அந்த தங்ஷிக்கு மியா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா. முன்னாள் க்ரஷையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் எல்லாம் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். எப்படி அவமானப்படுத்தினா மறந்துடக்கூடாதுங்கிற ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது இவன் நல்லா ஜிகுன்னு மின்ட்ரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பா. அப்போது இவளை பார்த்ததும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போய் வாமிட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அவனை கூட்டிகிட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு இது மாதிரி கிளிட்டர் ஆகுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சென்சிட்டிவாமா, ஒத்துக்காதாமா. அப்போது ஒத்துக்காததை வச்சே உன்னை பழி வாங்குறடான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக ஹீரோவும் வந்து சேர்ந்துட அவள் கையிலெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்ச ரிங்ஸாக போட்டிருக்காளாம். அதை அப்படியே காட்டி அவனுக்கு ட்ரிங்கை ஊற்றி கொடுத்துட்ருக்கா. பையனுக்கு ஒரு மாதிரியாக ஆரம்பிச்சிடுச்சு. சுத்தமாக அந்த ட்ரிங்கையும் குடிக்க முடியல. அப்படிதாங்கிற மாதிரி இவ பாட்டுக்கு ஒரு மூமெண்ட்டோடையே இருக்கா. ஆக்சுவலாக உன்கிட்ட பேச வந்ததுக்கு காரணம் எங்களோட ப்ராடக்ட்க்கு நீ மாடலாக இருக்கணுங்கிறதுக்காக தாங்க. டக்குன்னு ஒரு சிப் அடிச்சுட்டு அவன் முன்னாடி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டா. அப்போவும் அவன் மிஸ்ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல, அப்போ மினுமினுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா இவனுக்கு ஒன்றும் ஆகாதா அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டான். ஆனால் அடுத்து அவனுக்கு பிடிக்காத டிஷ்ஷஸாக தான் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது அவனுக்கு இது பிடிக்காதுனால நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. அவளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து உட்காந்தா அதை பார்த்து ஒரு மாதிரி பண்ணிட்டு எழுந்து போயிட்டான். அப்போதான் இவளுக்கு தெரியும் இந்த ஃபுட்டெல்லாம் அவனுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் இப்போ அதை மட்டும்தான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. இருந்தாலும் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்படி நீ நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட்டில் இந்த ஆப்ஷன் கூட இருக்கும் போல அதை அழுத்தினதும் உள்ள ஈயெல்லாம் மொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது, எல்லாரும் பட்டர்ஃப்ளைஸாக அட்ராக்ட் பண்ணா நான் போகிற இடமெல்லாம் இந்த கொசுவும் ஈயெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு புரியுது. அதனால தான் இப்போ கான்ஃபிடென்ட்டாகவும் பிரேவாகவும் அழகாகவும் இருக்கீங்கல்லன்ட்டு இருக்கான். பத்தலையா அடுத்து இருக்கு பாருன்ட்டு முகம்லாம் அலர்ஜி வந்த மாதிரி வீங்கி போய் கிடக்கு. இருங்க நான் உங்களுக்கு மெடிசன் எடுத்து வரேன்ட்டு ஓட இப்போவும் நான் அழகாவும் பிரேவாவும்
கான்ஃபிடென்ட்டாகவும் தெரியுறான்னு பிடிச்சி கேட்க, இந்த மாதிரி அலர்ஜி இருந்தா முக்கால்வாசி பொண்ணுங்க வெளியவே வரமாட்டாங்க. ஆனா நீங்க எவ்வளோ தைரியமா வெளியே வந்திருக்கீங்க, இதுதான் உங்களோட அழகு, கான்ஃபிடென்ட், பிரேவ்னு சொல்ல, இது கேட்குற ஹீரோயினுக்கு உண்மையாவே கண்ணு கலங்கிடுச்சு. ஸ்டில் இன்னும் மியாவா தான் இருக்கா. இப்போ ஃப்ரெண்ட் யுவானை காட்ட கார் எடுக்கும்போது கீழே ஒரு ஆமைக்குட்டி கிடக்கு. அடடே இது உங்களோட தானு கொடுக்க வந்தா அவரு கதையா அழுந்து விட ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு அற்புதமான லக்கி டர்ட்டில், அவ்வளோ சீக்கிரம் யாரு கண்ணிலையும் பட்டுடாது. உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற நீயே இதை வளர்த்திடுங்க. எவ்வளோன்னு கேட்டா 600 யுவானாமா. இதை விற்கிறதுக்கு தான் இத்தனை பிட்டு போட்டிருக்காரு. சரி ஒரு 200 யுவான் கொடுத்து எடுத்துட்டு போங்க. அவ சரின்ட்டா. ஸோ அதை வாங்கிட்டு கிளம்பிட பார்த்தா பின்னாடியே கோ வராரு. அதே போல இவரோட வண்டிக்கு கீழேயும் ஆமைக்குட்டி இருக்கு. ஆனா அவன் அவளை மாதிரி இல்லை. அதை எடுத்துட்டு போக பார்க்க, சார் இது என்னோடதுங்கிறாரு. வந்து அப்போ இந்தான்னு கொடுக்க, இவர்கிட்ட எப்படியாச்சும் விற்கணும்னு இவர் ட்ரை பண்றாரு. ஆனா கோ நல்லா ஷார்ப்பா தான் இருக்காரு. இது 5 யுவானுக்கு கூட ஒர்த்து இல்லை. நீ இப்படி டார்ச்சர் பண்றதால மார்க்கெட்ல 3 யுவானுக்கு கூட வாங்க மாட்டாங்க. 200 யுவானுக்கு என்ன வாங்க சொல்றியான்னு கேட்க, அப்படி இல்லை இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்க, எனக்கு மூளை இருக்குங்கிறான். போடாடே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆமைக்குட்டி அடிக்கவும் இவரு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டச் ஆயிடுச்சு போல. ஸோ காசை கொடுத்துட்டு வாங்கினவன் அதை வச்சு வியாபாரம் பண்றேன்னா அதை நல்லா பார்த்துக்கோ, டார்ச்சர் பண்ணாதன்ட்டு போறான். இப்போ இங்க ஃப்ரெண்டோட தான் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அவன் 4 வார்த்தை நல்ல விதமா பேசுனதும் என்ன மாடலா இருக்க சம்மதிச்சிட்டியான்னு கேட்க, சாச்சா அப்படியெல்லாம் நான் பண்ணிடுனா என்ன, பட் நாளைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போகணுமான்னு கேட்க, அது உன் அக்கா உனக்காக வாங்கி தந்த இன்டர்ன் வேலை. பையன் முக்கியமா வேலை முக்கியமாங்க, வேலை தான் முக்கியம்ட்டா. ஸோ இப்போ அடுத்த நாள் வேலைக்கும் வந்தாச்சு. இது மாதிரி அந்த ஷூமியா வந்துட்டு ஓகேவே சொல்ல மாட்டாங்களாமா. எதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிட்டே போனா நமக்கு போனஸும் கிடைக்காது, கடைசியில் சேலரியவே கம்மி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனக்கு கார் வாங்க ஆசையாக இருக்கேன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத இவ கேட்குறா. அப்போ கம்பெனி ப்ராடக்ட்ஸை கொடுத்து சீக்கிரமாகவே இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக, அதை எடுத்து பார்த்தா இவளுக்கு நம்ம ஹீரோ வச்சுட்டு போயிருப்பான்ல அதே மாதிரி தானே இருக்கு. அதே தான், ஆனால் இவ யாருன்னே பார்க்கல இல்லையா. அதனால அப்போ அந்த புக்கோட ஓனர் இங்கே தான் எங்கேயோ இருப்பாரு போலியேங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்படியே கட் பண்ணால் அடுத்த மீட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். விமன்ஸ்க்கு நிறைய ஸ்கின் டோன்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்மளோட ப்ராடக்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸ் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் ஃபேஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சாதாரண மக்களோட பியூட்டியை காட்டணும் அப்படின்னு இவன் சொல்கிறத கோ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஏன்னா நீ சொல்கிற அந்த ஷூமியாவையே உன்னால் ஓகே சொல்லி வர வைக்க முடியல, இதில் இன்னுமே ஆர்டினரி பீப்புளை தேடினா லேட் தானே ஆகும். ஸோ நான் கொண்டு வந்திருக்க கான்ட்ராக்ட்லேயே சைன் பண்ணி அங்கேருந்தே மாடல் எடுத்துக்கலாங்கிறான். தங்ஷியோட பிளானும் நல்லா தான் இருக்குது. மியா சொல்கிறதையும் அவன் காது கொடுத்து கேட்டிருக்காங்கிறது இப்போ புரியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கட் பண்ணா இப்போ அவளுக்கு தான் ஹீரோ கால் பண்ணிட்டு இருக்கான், அதாவது மியாக்கு. ஒரு டைமோட விடுவான்னு பார்த்தா திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி வாய்ஸை சேஞ்ச் பண்ணி அட்டன் பண்ணிட்டா. நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஷூட்டிங் பிளான்ஸை மாற்றிட்டோம். ஸோ உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் இதை பற்றிங்க. செங் ஓகேன்னு சொன்னானா எனக்கு ஓகே. மிஸ்டர் தங்ஷி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ அவள் ஒத்துக்கிட்டானா நான் ஒத்துப்பன்ட்டா. சரி நீ போ. அவளை பார்க்க வந்தா அவள் ஆஃபீஸில் இல்லை, அவள் பால்கனியில் ஃபோனை வச்சுட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட. இப்போ நேராக அவளை பார்க்க தான் வரான். கரெக்டாக அவளும் வந்துட. எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறான். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துன்னு சொல்ல, மியானு பேர் எடுத்ததுமே அவள் ஆல்ரெடி என்கிட்டயே சொல்லிட்டாங்கிறா. அப்போது கம்பெனியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன விரும்புகிறேன்னு சொல்லு, ரீசனபிளாக இருந்தால் பண்ணுறேங்க. கம்பெனியெல்லாம் எனக்காக எதுவும் பண்ண வேணாம், நீ தான் எனக்காக ஒன்று பண்ணணுங்கிறா. இந்த பக்கம் யுவானை காட்ட இவ ஒரு கார்ட்டூனிஸ்ட். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூல் குரூப்ல இருந்து ஒரே மெசேஜாக வந்துட்டுருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ முகத்தில் தண்ணி இறைச்சி வீடியோ போட்டிருக்கான். அடுத்து பார்த்தா அவளை மாதிரியே கெட்டப்பு. அந்த மீட்டிங்கில் நீ ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு நான் சொன்னது ரொம்ப தப்பு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு ஸோ செங்னு சொல்லி சாரியும் கேட்டிருக்கான். இதை பார்த்த ஃப்ரெண்டு எப்படி அவன் சாரி கேட்டான்னு கேட்க, மாடல் ஆகிறதுக்கு ஓகே சொல்லிட்டேங்கிறா. நீ இருக்கும்போது எப்படி அவளால் வர முடியும் லூஸ் அப்படின்னு ஃப்ரெண்டு திட்டேன். ஒரு நாள் தானடி லீவ் போட்டு வருவேன், நான் லீவ் எடுத்தால் யாருக்கு தெரிய போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக கூ வந்து நாளைக்கு நிறைய மாடல்ஸ் வரப்போகிறதால நிறைய ஒர்க் இருக்கும், ஒருத்தர் கூட லீவ் போடக்கூடாதுன்ட்டாரு. கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் மியாவா நம்ம ஹீரோயின் வந்துட்டா. ஆனால் அவட்ட இப்போ கான்ஃபிடென்ஸ் இல்லை, ரொம்ப நர்வஸாக இருக்கா. அதனால ஃபோட்டோஸும் நல்லாவே வர மாட்டேங்குது. நேராக உள்ள வந்த ஹீரோவோ ஒரு மாதிரி தயக்கத்தோட டக்குன்னு இப்போ கோட்டை கட்டினா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். அவன் நல்லா நார்மலாக சிரிக்கணுங்கிறதுக்காக தான் காமெடி பீஸே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படியே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் அன்னைக்கு ஆடினா இல்லையா, அது போலதான் இவனும் இங்கே ஆடிட்டு இருக்கான். ஏன்டா இவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான்ட்டு கோ இதை ஃபோட்டோ எல்லாம் எடுக்க நான் என் ஆளுக்கு மட்டும் தாண்டா காட்டுவேங்கிற மாதிரி
கோட்டை வச்சு மறைச்சிக்கிட்டு அப்பவும் தொடர்ந்து அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இதனால இவ ரொம்ப போல்டா சிரிக்கவும் போட்டோஸ் கொஞ்சம் நல்லா வருது. ஆனா இது மட்டுமே பார்த்தாதே சில ஃபீச்சர்ஸோட இருக்கணுமேன்னு கேட்க, ஏன்னா இவங்களோடது வாட்டர் ப்ரூஃப் காஸ்மெட்டிக், அதை மக்களுக்கு நம்ப வைக்கிற மாதிரி போஸ்டர்லையும் இருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயினும் என்கிட்ட ஐடியா இருக்குன்னு சொல்லி ஒரு பியர் டினை எடுத்துட்டு வந்து சும்மா குலுக்கி அதை ஓப்பன் பண்ணவும் மூஞ்சில தெரிக்கும் இல்லையா, அது போல பண்றா. இது பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கேமராமேன் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட இதை பார்த்தவன் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இவளுக்கும் அன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில அவளை எவ்வளோ கேவலமா பார்த்துருப்பான். அது இப்போ ஞாபகம் வர ஃபீலிங்ஸை தூக்கி போட்டு சும்மா கான்ஃபிடென்ஸாக போஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இவள் அப்படியே ஆனந்தத்தோடு நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஃபோட்டோஸ் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கிறதால உன்னோட சாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குடான்னு கூவும் சொல்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே அந்த ஃபோட்டோ ஷூட்டும் முடிஞ்சிடுச்சு. வாங்க மட்டும் தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். காலையில் வந்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் இந்த உதவி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டலாமா, இன்னும் காணும், கால் பண்ணாலும் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி வாய்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி மியா தான் கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னா, அங்கே தான் போயிருக்கேன்னு இவ சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டா. ஸோ இப்போ வேகமாக வந்து ஆளோட ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டு அவன் நனைஞ்சா இவளும் தானே சேர்ந்து நனைஞ்சிருப்பான், அதனால ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கான ட்ரெஸ்ஸை ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி வாங்கிட்டு ஓடுறத நம்ம ஹீரோ மேலேருந்து நோட் பண்ணிட்டான். நேராக உள்ள வந்தவன் உங்களுக்காக காஃபிலாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. பட் அவங்க கடுப்பில் இருக்காங்க. ஸோ இவ கொடுத்த காஃபியை கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோ வந்து என்ன காஃபி வாங்கிட்டு வந்தியான்னு கேட்க ஏந்தான்னு கொடுக்கவும் இல்லைல்ல வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஷூமியா எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு கரெக்டாக கால் பண்ண இவன் பேக்கெட்டில் தான் ஃபோன் இருக்கு. இவன் வேற பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கானாச்சே. ஸோ எப்படியாவது இங்கேருந்து ஃபஸ்ட்டு நழுவணும்னு ட்ரை பண்ணா அவன் ஸ்டாப் பண்ணி ஷூட்டிங் அப்போ ப்ராப்பர்ட்டிஸை நீயும் சேர்ந்து தான் பார்த்துக்கணும், இனிமேலாச்சும் கரெக்டாக பண்ணுங்க சரின்ட்டு இருக்கா. யாராச்சும் மீயாவை பார்த்தீங்களான்னு கேட்க ஐயோ என்னால் முடியலையே, இப்போவே நான் வாஷ்ரூம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு அந்த இடத்துல இருந்து நழுவி வந்துட்டா. ஏன்னா இன்னும் ஃபோட்டோ ஷூட் இருக்காமா. ஸோ வேகமாக போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, திரும்ப உள்ளே போய் மாறுறது, திரும்ப வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு பயபுள்ள மாறிக்கிட்டே இருக்கா. எவ்வளோ நேரம் தான் மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? கடைசி ஆக 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 கீழேயே விழுந்துருவா போல. அப்போ கூட முடியல இன்னும். ஸோ இப்படியே இந்த பாட் முடித்து சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பாட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.